தாம்பரத்துல ஒரு மாற்றம் வரப்போகுதா? பாருங்க, இது வெறும் ஒரு அரசியல் கேள்வி கிடையாது. இது ஆளுமையை பற்றியது. நாம இப்போ ரொம்ப ஆழமா தரவுகளோட உதவியோட தாம்பரத்தோட உண்மையான தேவைகள் என்ன, அதோட எதிர்காலத்துக்கான சரியான பாதை எதுன்னு பார்க்க போறோம். சரி, இந்த அலசல நாம 5 பாகமா பிரிச்சிருக்கோம். முதல்ல கள நிலவரம், அப்புறம் தரவுகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்க சிக்னல்கள், மக்களின் அதிருப்திக்கு என்ன காரணம்னு பாப்போம். அதுக்கடுத்து மாற்றத்துக்கான ஒரு டாக்டரின், கடைசியா செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமைக்கான ப்ளூ பிரிண்ட். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல தாம்பரத்தோட கள நிலவரம், அதாவது அங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு காலத்துல தாம்பரம்னா ஒரு அமைதியான புறநகர்ப்பு பகுதி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ரொம்ப வேகமா வளர்ற ஒரு நகரமா மாறி இருக்கு. சரி, ஆனா இந்த வளர்ச்சிக்கு என்ன விலை கொடுத்திருக்காங்க மக்கள்? தாம்பரம் இருக்கிற இடம் வளர்ச்சியோட மையம்தான். ஆனா அங்க வாழ்ற மக்கள் தினமும் பல அமைப்பு ரீதியான சவால்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, வளர்ச்சி போற வேகத்துக்கு அடிப்படை வசதிகள் ஈடு கொடுக்க முடியல. அதுதான் பிரச்சனை. மக்களோட முதல் மிக முக்கியமான தேவை இது நல்ல தண்ணி தானே. ஆனா தாம்பரத்துல சுத்தமான நம்பிக்கையான குடிநீருங்கிறது ஒரு பெரிய ஆடம்பரமா போயிடுச்சு. பைப்ல வர கலங்கல் தண்ணியை நம்பியிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, எத்தனை குடும்பங்களால முடியும் தினமும் காசு கொடுத்து டேங்கர் லாரி தண்ணி வாங்க? அடுத்து 2வது பெரிய சவால் ரோடு. உள்ளூர்ல இருக்கிற ரோடு, சாக்கடை வசதிகள் எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இது மக்களோட வாழ்க்கையை நேரடியா பாதிக்குது. ஒவ்வொரு தடவை மழை வந்தாலும் அது ஒரு பேரிடர் மாதிரி ஆயிடுது. 3வதா, நம்ம இளைஞர்களோட எதிர்காலம். தாம்பரத்துல எத்தனையோ இளைஞர்கள் நல்லா படிச்சு டிகிரி வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க தகுதிக்கேத்த வேலை சொந்த ஊர்ல கிடைக்குதா? இல்ல. இது அவங்க கனவு மேல ஒரு பெரிய கேள்விக்குரிய வைக்குதே இல்லையா? சுருக்கமா சொன்னா இதுதான் தாம்பரத்தோட முக்கிய பிரச்சனை. ஊர் வளர்ற வேகத்துக்கு ஏத்த மாதிரி வசதிகள் வளரல. மக்கள் தொகை பெருகிடுச்சு, ஆனா அதுக்கேத்த வளர்ச்சி திட்டங்கள் இல்ல. இந்த இடைவெளி தான் மக்களோட கோவத்துக்கு முக்கியமான காரணம். சரி, மக்கள் சொல்றத கேட்டோம். இப்போ கொஞ்சம் எண்களை பார்ப்போம். இந்த தொகுதியோட அரசியல், சமூக சூழலை இந்த நம்பர்ஸ் எப்படி காட்டுதுன்னு ஆழமா அலசுவோம். சில சமயம் சத்தத்துக்கு நடுவுல தான் முக்கியமான சிக்னல்ஸ் ஒளிஞ்சிருக்கும். முதல்ல இந்த தொகுதியோட சமூக கட்டமைப்பு. இங்க வன்னியர் சமூகம் கிட்டத்தட்ட 26% இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து பட்டியல் சாதியினர் 15%, நாடார் சமூகம் 10% இருக்காங்க. இன்னும் பல சமூகங்களும் இருக்காங்க. தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கிறதுல இந்த சமூக கணக்குகள் ரொம்ப முக்கியம். இப்போ 2016க்கும் 2021க்கும் நடந்த தேர்தல்ல வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டு பாருங்க. திமுகவோட வாக்கு வங்கி ஏறி இருக்கு. அதே சமயம் அதிமுகவோட வாக்கு வங்கி இறங்கி இருக்கு. இது வாக்காளர் மனநிலையில ஒரு மாற்றத்தை காட்டுது. ஆனா இது மட்டும்தான் முழு உண்மையா? 2021 தேர்தல்ல திமுகவோட வெற்றி வித்தியாசம் 14.8%. இது ஒரு பெரிய வெற்றி தான், சந்தேகமே இல்ல. ஆனா இந்த நம்பருக்கு பின்னால என்ன இருக்கு? ஒரு ஆழமான அதிருப்தியோட அறிகுறிகள் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை. 2016ல 61.71% இருந்தது. 2021ல 59.92% குறைஞ்சிருக்கு. இது ஏன்? மக்கள் மேல ஒரு அதிருப்தியா, இல்ல ஒரு விதமான அக்கறையின்மையா? எதுவா இருந்தாலும் இது ஒரு எச்சரிக்கை மணி. இது தமிழ்நாட்டோட அதிகாரப்பூர்வ வேலையில்லா திண்டாட்ட விகிதம் 5.2%. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. தாம்பரம் இளைஞர்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற வேலை பற்றாக்குறையோட நேரடி தொடர்பு இதுக்கு இருக்கு. இது அவங்க கனவுகள் மேலே இருக்கிற ஒரு பெரிய பாரம். ஒரு விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஜனநாயகத்தோட ஆணி வேறே தகவல் அறிந்து பேசுறது தான். பேசுறதுக்கு சுதந்திரம் மட்டும் இருந்தா பார்த்தாது. ஒவ்வொரு தனி மனுஷனோட கண்ணியத்துக்கும் மதிப்பளிக்கிற பொறுப்பும் நமக்கு வேணும். நம்ம விமர்சனங்கள் எப்பவுமே அமைப்புகள் மேல இருக்கணுமே தவிர தனிப்பட்ட நபர்கள் மேல இருக்கக்கூடாது. சரி, இப்ப வாக்காளர்கள் ஏன் இவ்ளோ அதிருப்தியில இருக்காங்கன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆளுங்கட்சிக்கு எதிரா இந்த அதிருப்தி உருவாகிறதுக்கு கான்கிரீட்டா என்னென்ன காரணங்கள் இருக்கு? மக்களோட கோபத்துக்கு முக்கியமான காரணங்கள் இதெல்லாம் தான். முதல்ல தீராத தண்ணி பிரச்சனை, அப்புறம் குண்டும் குழியுமான ரோடு, அடிக்கடி வர்ற வெள்ளம், செஞ்சு முடிக்காத திட்டங்கள், கொடுத்த வாக்குறுதிகள். நலத்திட்டங்கள் கூட ஒரு சிலருக்கு போகுது, பலருக்கு போகலங்கிற ஒரு எண்ணம். இதையெல்லாத்தையும் விட தற்போதைய எம்எல்ஏ மேல இருக்கிற நில அபகரிப்பு குற்றச்சாட்டுகள், அவரோட சர்ச்சைக்குரிய பிம்பம், இதெல்லாம் மக்கள் நம்பிக்கையை மொத்தமா காலி பண்ணிருக்கு. இப்போதைய எம்எல்ஏவோட செயல்பாட்ட ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரி பார்த்தா, ரோடு, தண்ணி மாதிரியான உள்கட்டமைப்புல ஸ்கோர் ரொம்ப கம்மி. மக்கள் நம்பிக்கையிலையும் ஸ்கோர் ரொம்ப கம்மி. நலத்திட்டங்கள் ஓரளவு நடந்திருந்தாலும் அது எல்லாருக்கும் சரியா போய் சேரல. இந்த கோபத்துக்கு பின்னால சில ஆழமான காரணங்கள் இருக்கு. வெறும் தனிநபர் பிரச்சனை இல்ல இது. பாருங்க, இளைஞர்கள் பாரம்பரிய கட்சிகளை விட்டு விலகி போறாங்க. ஊர் வளர்ற வேகத்துக்கு வசதிகள் வளரல.
உள்ளூர்ல தொழில் வாய்ப்புகள் இல்லாததால வேலையில்லா திண்டாட்டம், கடைசியா மக்களுக்கு இலவசங்கள் மேல ஒரு சலிப்பு வந்திருக்கு. அவங்க நீண்டகால வளர்ச்சியை எதிர்பார்க்கறாங்க. இந்த நம்பரை பாருங்க, இது ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது. மையம், நாம் தமிழர் மாதிரியான புது கட்சிகள் 2021 தேர்தல்ல கணிசமான ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? படிச்ச இளைஞர்கள் பழைய கட்சிகளை தாண்டி தங்களோட பிரச்சனைகளுக்கு உண்மையான தீர்வு யார்கிட்ட இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்ளோ ஆழமான பிரச்சனைகள், மக்கள் மத்தியில இவ்ளோ பெரிய அதிருப்தி. இந்த சூழல்ல ஒரு புது போட்டியாளர் எப்படி ஒரு வெற்றி கூட்டணியை அமைக்க முடியும்? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தீர்வுக்கான வழிக்கு போவோம். மாற்றத்துக்கான ஒரு மூலோபாயம், அதாவது ஒரு டாக்டரின். இது வெறும் திட்டம் இல்ல, ஜெயிக்கிறதுக்கான ஒரு தெளிவான வழி. நாங்க இந்த மூலபாயத்துக்கு சதுர்முக கோட்பாடுன்னு பேர் வச்சிருக்கோம். இதுக்கு 4 முகங்கள் இருக்கு: சிவன், விஷ்ணு, பிரம்மா, துர்கா. சிவனோட ஆக்ரோஷம், விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மை, பிரம்மாவோட புதுமை, துர்கையோட பாதுகாப்பு. இந்த 4ஐயும் சரியா இணைச்சு ஆளுங்கட்சிக்கு ஒரு பலமான சவாலை கொடுக்கற ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இது. முதல் முகம் சிவன். ஆக்ரோஷம் ஆளுங்கட்சியோட தோல்விகளை, அவங்க செய்ய தவறின வாக்குறுதிகளை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டணும். போட்டியாளரை ஒரு கண்டிப்பான காவல்காரரை மக்கள் முன்னாடி நிறுத்தணும். 2வது முகம் விஷ்ணு. ஸ்திரத்தன்மை, மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகள் தொடரும்னு உறுதி கொடுக்கணும். பாதியில நிக்கிற திட்டங்களை நாங்க முடிப்போம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரணும். ஆட்சி மாற்றம் வந்தாலும் குழப்பம் வராதுன்னு புரிய வைக்கணும். 3வது முகம் பிரம்மா. புதுமை. பழைய பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை முன்வைக்கணும். உதாரணத்துக்கு ஸ்மார்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் சேவைகள், இளைஞர்களுக்காக ஸ்கில் ஹாப்ஸ். இப்படி ஒரு புது பார்வையை காட்டணும். கடைசியா 4வது முகம் துர்கா. பாதுகாப்பு. மக்களோட ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யறதுதான் முதல் கடமை. சுத்தமான தண்ணி, வெள்ளம் வராம தடுக்கிறது, சட்டம் ஒழுங்க நிலைநாட்டுறது, இதுல உறுதியா இருப்போம்னு சொல்லணும். சரி, நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆனா வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் பத்தாது. அதை எப்படி செயல்படுத்த போறோம்னு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் வேணும். வெறும் வாக்குறுதிகள் இல்ல, ஒரு ஆக்ஷன் பிளான். இது வெறும் காத்துல சொல்ற வாக்குறுதி கிடையாது. இது ஒரு கணக்கு வழக்கு உள்ள வளர்ச்சி திட்டம். பாருங்க, ரோடு போடுறதுக்கு 80 கோடி ரூபாய். 18ல இருந்து 24 மாசத்துல முடிப்போம். இதனால உங்க பயண நேரம் 30% குறையும். 24 மணி நேரமும் சுத்தமான தண்ணிக்கு 3838 கோடி ரூபாய். இது உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தர ஒரு திறன் மையத்துக்கு 20 கோடி ரூபாய். இது மூலமா 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். இது செலவுல தாம்பரத்தோட எதிர்காலத்துக்கான முதலீடு. அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய வேண்டிய சில உடனடி வேலைகள் இருக்கு. எல்லா வெள்ள வடிகாலையும் தூர்வாடுறது, தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கிற இடங்கள்ல நீர் சுத்திகரிப்பை மேம்படுத்துறது, ரோட்ல இருக்கிற பள்ளங்களை உடனுக்குடனே சரி செய்யறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மக்கள் நம்பிக்கைய வேகமா சம்பாதிச்சு தரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஆளுமைங்கிறது டேட்டாவையும் சார்ந்திருக்கு. மக்களோட தனிப்பட்ட தகவல்களை வாங்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்தியாவோட டிபி சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி அவங்க கிட்ட தெளிவான சம்மதம் வாங்கணும். எதுக்காக அந்த டேட்டாவை பயன்படுத்துறோம்னு சொல்லணும். இது வெறும் சட்டம் இல்ல, ஒவ்வொரு குடிமகனோட பிரைவசிக்கு நாம கொடுக்கற மரியாதை. ஒரு பிரச்சாரத்தோட முதல் 30 நாள் ரொம்ப முக்கியம். இது ஒரு சின்ன செக்லிஸ்ட். வேட்பாளரை முடிவு செய்யறது, பூத் வாரியா மேப் பண்றது, பிரச்சனைகளை மையமா வச்சு பிரச்சாரத்தை தொடங்குறது, வாரம் என்ன முன்னேற்றம்னு வெளிப்படையா சொல்றது வரைக்கும் ஒவ்வொரு அடியும் பக்கா பிளானோட இருக்கணும். சுருக்கமா இந்த ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு முறையான நேர்த்தியான அணுகுமுறை தேவை. தலைவர் தலைமை பண்புல கவனம் செலுத்தணும். களத்துல நடக்க வேண்டிய துல்லியமான வேலைகளை செய்ய ஒரு சிஸ்டம் இருக்கணும். அதுதான் முக்கியம். கடைசியா ஒரு கேள்வி. இப்படி தரவுகளோட ஒரு தெளிவான திட்டத்தோட வர ஒரு ஆளுமைக்கான ப்ளூ பிரிண்ட் நம்ம பாரம்பரிய அரசியல்ல இருக்கிற மந்த நிலையை உடைக்க முடியுமா? யோசிங்க. இதுதான் எதிர்கால அரசியலோட திசையே தீர்மானிக்க போகுது. உங்கள் தொகுதியில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர விரும்பும் ஒரு மக்கள் மையத் தலைவராக நீங்கள் மாற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். blueprintstrategies.ai. எங்கள் மின்னஞ்சல் mgr@blueprintstrategies.ai அல்லது 0804-204-1602 என்ற எண்ணில் அழைக்கலாம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கத்திற்கு இணைவோம்.